புக்ஸ் படிக்கிறதுனால நம்மளோட ஃபோக்கஸ், மெமரி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். அல்டிமேட்டாக நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சரி, ஒரு புக் படிக்கலாமேன்னு புக்கை திறந்தா ஒன்று தூக்கம் வந்துடும், இல்லைன்னா ஃபோன் நோண்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னா நம்ம புக்கை சரியான மெத்தடில் படிக்கிறது கிடையாது. இந்த வீடியோவில் புக் படிக்கிற பிகினர்ஸ்க்கு தேவையான 10 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிப் நம்பர் 1, சூஸ் யோர் ஃபேவரட் ஜான்ரா. புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஷன், இன்னொன்று நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் அப்படின்னா அன்ரியல் கேரக்டர்ஸ் பற்றின கதைகள், ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்கும். நான் ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியல் லைஃப் கேரக்டர்ஸோடைய ஸ்டோரிஸ். ஃபிக்ஷனில், நான் ஃபிக்ஷனில் வந்து அதுக்கு கீழேயே டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் இருக்குது. ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரில்லர், தென் ரொமான்ஸ், மிஸ்ட்ரி எக்ஸெட்ரா. நான் ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்ஃப் ஹெல்ப், பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி எக்ஸெட்ரா. ஸோ உங்களுக்கு எந்த ஜான்ரா பிடிக்குமோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், சூஸ் யோர் கோசி பிளேஸ். புக் படிக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து படித்தாதான் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த புக்கில் இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான பிளேஸை சூஸ் பண்ணுங்கள். சில பேர்த்துக்கு சீனரி பார்த்துட்டே படிக்க பிடிக்கும், சில பேர்த்துக்கு டீ குடிச்சிட்டே படிக்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு சுற்றி இந்த விஷயம்லாம் இருந்தால் என்னால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்னால் புக்ஸை எல்லா இடத்துலையும் கேரி பண்ணிட்டு போக முடியாது, எனக்கு புக்கில் கையில் எடுத்துகிட்டு எல்லா இடங்களையும் போய் படிக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆடியோ புக்ஸ் இல்லைனா புக்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ ரிலீஸ் ஆகிற எல்லா புக்ஸுமே வந்து ஆடியோ ஃபைல்ஸ் அண்ட் புக்ஸாக வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஸ்பாட்டிஃபை அண்ட் பாட்காஸ்ட் அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் அதை லிசன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, ஸ்டாப் when it's not interesting or inspiring. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிப். இப்போ ஒரு புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த விதத்துலையும் உங்களை இன்ஸ்பயர் பண்ணல, இல்லை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 50 பேஜஸ் இல்லை ஒரு 2-3 சாப்டர்ஸ் படித்தது வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணலைன்னா நான் நெக்ஸ்ட் புக்கு மூவ் ஆன் ஆகிடுவேன். ஸோ நீங்கள் எடுத்தோடனே வந்து 2 பேஜில் வந்து படிச்சுட்டு இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லி நெக்ஸ்ட் புக் மூவ் ஆன் ஆகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட பேஜஸ், ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ் படிச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் புக்குக்கு கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகிடுங்க. டிப் நம்பர் 5, டோன்ட் ரஷ். இப்போ ஒரு புக் படிக்கிறீங்க அப்படின்னா நான் அதை சீக்கிரம் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு புக் படிக்கும்போது கண்டிப்பாக இட் வில் டேக் டைம். ஸோ ஒரு மாதம் எடுக்கலாம், இல்லை 2 மாதம் எடுக்கலாம். பட் நீங்கள் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அது ஒரு ஹேபிட்டாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 2 நாளில் இல்லை 1 நாளில் கூட உங்களால் ஒரு புக் கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் ஸ்டார்டிங்லேயே வந்து சீக்கிரம் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ் பண்ணாதீங்க, அதில் இன்வால்வ் ஆகி படிங்க. நம்பர் 6, லிசன் டு மியூசிக். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சில பேர் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே தூக்கம் வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு டிப் தான் இது. நீங்கள் படிக்கும்போதே மியூசிக் கேட்டே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மியூசிக் இன் த சென்ஸ் சினிமா சாங்ஸ்லாம் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். அது வந்து நீங்கள் புக்கை இன்னும் இன்வால்மெண்ட்டோட படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், மேக் அ ரீடிங் லிஸ்ட். நீங்கள் என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லிஸ்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் என்ன புக் படிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் போய் சர்ச் பண்ண தேவையில்லை, உங்களோட ரீடிங் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தாலே போதும். 8th ஒன், செட் கோல்ஸ். எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் கோல் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் புக் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோலை செட் பண்ணிக்கோங்க. லைக் நான் டெய்லி 10 பேஜ் படிக்கணும், இல்லை மாதத்துக்கு நான் ஒரு புக்காவது கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற கோல்ஸை செட் பண்ணிக்கோங்க. அதை கம்ப்ளீட் பண்ணும்போது டிக் பண்ணிகிட்டே வாங்க. இட் வில் கிவ் யூ மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் மோர் இன்வால்வ்மெண்ட் டு ரீட் அ புக். அண்ட் அதுவே உங்களுக்கு ஹேபிட்டாகவும் மாறிடும். நெக்ஸ்ட் ஒன், அனோட்டேட் யுவர் புக்ஸ். இது என்னோட ஃபேவரட்டான டிப். இந்த அனோட்டேஷன் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போது இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட புக்கில் வந்து எக்ஸ் மார்க் போட்டு 4 பக்கமும் டாட் வச்சு சர்க்கிள்லாம் பண்ணி நோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுதான் நம்ம அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுடைய புக்ஸையும் நீங்கள் அனோட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் உங்களோட ஃபேவரட் கோட்ஸை ஹைலைட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கலர் டேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச சீன்லாம் வரும்போது மார்க் பண்ணி வைக்கிறது. அண்ட் முன்னாடி பேஜில் வந்து அந்த ஒரு கலரும் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கீ மாதிரி எழுதி வச்சுக்கிறது. இது எல்லாமே வந்து உங்களை புக் படிக்கிறதுல இன்னும் இன்வால்மெண்ட்டோட படிக்க வைக்கும். லாஸ்ட் ஸ்டெப், மெயின்டைன் அ ரீடிங் ஜேர்னல். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் மேக் அ ரீடிங் லிஸ்ட்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ரீடிங் லிஸ்ட்
உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ், அப்புறம் இந்தந்த புக்கெலாம் நான் படிச்சிருக்கேன், இந்தந்த புக்கெலாம் நான் இன்னும் படிக்கலை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த ரீடிங் ஜேர்னலில் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஃப்யூச்சரில் இந்த ரீடிங் ஜேர்னல் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது இட் வில் கிவ் யூ அ குட் ஃபீலிங். நவ் ஐ எம் கோயிங் டு சஜஸ்ட் 5 புக்ஸ். ஃபாரின் ஆத்தர்ஸில் ஜே ஷெட்டியோட திங்க் லைக் அ மாங்க், அண்ட் செகண்ட் ஒன் கோலன் ஹூவருடைய இட் எண்ட்ஸ் வித் அஸ், அண்ட் தேர்ட் திங் ஹாரி பாட்டர் சீரீஸ். ஸோ எனக்கு ஃபேண்டசி மாதிரி படிக்க பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த சீரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்தியன் ஆத்தர்ஸில் சுதாமூர்த்தியோடைய 3000 Stitches அண்ட் சேத்தன் பகத்துடைய த கேர்ள் இன் ரூம் 105. இப்போ நான் கொடுத்த புக்கில் எந்த புக் நீங்கள் ஃபர்ஸ்ட் படிக்க போகிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் டூ ஃபாலோ AngloFone pages.